Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சொரக்காய் கோஃப்தா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது சப்பாத்தி அப்புறம் தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இதில் பாதி சொரக்காயில் தான் பண்ண போகிறேன். அதிலே நமக்கு நிறைய கோஃப்தா கிடைக்கும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தோலை நல்லா சீவிட்டு இந்த நடுவில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கேரட் திருவுறதை வச்சு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருவும்போது தண்ணி இதிலேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம தண்ணியோடு செய்யும்போது அவ்வளோவா உருண்டை பிடிக்க வராது. இதில் நிறைய நீர் சத்துக்கள் இருக்கும். அதனால் ஒரு பவுலில் நல்லா பிழிஞ்சி தண்ணியை தனியாக இந்த காயை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவெல்லாம் சேர்த்து பிசையும் போது நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த தண்ணியை நம்ம இப்போ கிரேவி செய்யும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சொரக்காயில் மேரினேட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதிலேருந்தே நல்லா தண்ணி விடும். அதனால் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதை மாதிரியே நான் எல்லா உருண்டைகளையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உருண்டைகளை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதையே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போய் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணிலாம் சேர்க்கணும். இப்போ நம்ம சொரக்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு உரப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி எல்லாமே அந்த உருண்டைக்குள்ளே போய் நல்லா கிரேவி திக்காகி சூப்பராக கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. உருண்டைகளுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.